வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க போட போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரே மழை பெஞ்சிட்டே தான் காத்தாலேருந்து பிசு பிசுன்னு குளிருங்க, தாங்க முடியல. அப்படியே ஒரு குளிராக இருக்குது. குளிர் காலத்தில் கூட இவ்வளோ குளிர் இருக்காது, அவ்வளோ குளிர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 1 மிஷின் போடுற வேலை, அடுத்த வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ஹர்ஷன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, அடுத்தது வந்து இந்த ஹெல்ப்புக்கு வர பொண்ணு வந்து பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுருப்போனா அதெல்லாம் இன்னும் அப்படியே கீழே அப்படியே காஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து கவுக்கணும். இந்த ஒரு வேலை இருக்குது. சரி, அதுக்குள்ள நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்கோசரம் இங்கே வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சமையல், கிருத்திகா இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்குங்க, நல்லா உருளைக்கிழங்கு காரசாரமாக கறி பண்ணியிருக்கா. அடுத்தது வந்து பீட்ரூட்டை நல்லா பொடி பொடியாக சீவி அது ஒரு கறி பண்ணியிருக்கா. அடுத்து வெத்த குழம்பு, இதில் வந்து ரசம் வச்சுருக்கா. அவ்வளோதான். குழந்தைகளுக்கு பருப்பு. இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை காலத்தில் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது நம்மளால் டெய்லி தண்ணீரை ஜில்லுன்னு கையை வச்சுட்டு அரிசி களைஞ்சி ஊற வச்சு அரைச்சி கிரைண்டரை நம்பி இந்த வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படி செய்யும்போது திடீர்னு மாவு தீர்ந்து போச்சு, திடீர்னு இட்லி செய்யணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இட்லி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் கிடையாது. இல்லை, அவல் இட்லி. அவலில் வந்து குட்டி இட்லிங்க, குழந்தைகளுக்கு மினி இட்லி. அவலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெருசாகவும் செய்யலாம், மினியாகவும் செய்யலாம். இன்னைக்கு மினி இட்லி நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன பொருள் நமக்கு தேவை அப்படின்றதையும் பார்க்கலாம். 1 கப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேங்க. எந்த அவல் எடுத்துட்டாலும் ஓகே தான். வெள்ளை அவல் எடுத்துட்டிங்கன்னா இட்லி வெள்ளையாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் ரவை எடுத்துட்ருக்கேங்க. ரவை எடுத்துட்ருக்கேன். இதே ஸ்பூனோட ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர். அதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக தாங்க, அளவுலாம் கிடையாது. தேவையான அளவு தயிர் எடுத்துகிட்ருக்கோம். தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு இந்த அவல் இதில் போட்டுக்கிறோம். அடுத்தது ரவை 2 இதில் போட்டுக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் உப்புங்க. பாருங்க, உப்பு. உப்பு போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தயிரையும் இதோட சேர்த்துக்கிறோம். இந்த தயிரை நல்லா இதோட நம்ம சேர்த்து தயிர் வேணும் அப்படின்னா இதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேணாலும் நம்ம இதோட சேர்க்கலாம். தயிர் சேர்க்கறது நல்லது. இன்னும் கொஞ்சம் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சரிங்களா? 4 பக்கமும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. தயிர், ரவை எல்லாமே ஆட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருணுங்க. ஊற விட்டுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா அப்படின்னா நல்லா நொறுக்கி பிசையணுங்க. இதை அதெல்லாம் நம்ம கையால் பிசையலாம். நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா குட்டி குட்டியாக இட்லி மாதிரி பாருங்க தட்டி
இந்த குட்டி இட்லி தட்டு இருக்குல்லையா அதுலேயும் வைக்கலாம். இல்லை இந்த ஸ்டீமர் உள்ளுக்குள்ளே இந்த இடியாப்பம் வேக வைக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வைக்கலாம். எதில் வேணாலும் வைக்கலாம். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் கொஞ்சம் தான்றதுனால பெரிய இட்லி குக்கர் எடுக்கல, உங்களுக்கு இதிலே வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லி மாதிரி செஞ்சுட்டு இதில் அப்படியே வச்சுக்கணுங்க. அவ்வளோதான். வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவள் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இட்லி நல்லா தொடும்போது நல்லா கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? இட்லி நல்லா வெந்து போச்சு. சூப்பராக நல்லா இருக்குங்க, வெந்து போச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து பொடி இட்லியாக தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, ரெண்டு உளுத்தம் பருப்புங்க. கடுகு 2 உளுத்தம் பருப்பு. வேணும்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயங்க, பெருங்காயம், கொஞ்சோண்டு உப்புங்க, லைட்டாக உப்பு, லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அப்படியே பரட்டிக்கணும். என்ன அர்ச்சனி, ஏந்தாச்சா? மாமா சாப்பிட்டாச்சா? அர்ச்சனி, மாமா சாப்பிட்டியா? ஒரு எறும்பு ஒன்று கீழே போகுதுங்க. அதான் அப்படின்னு மிரட்டுற அர்ச்சனி. ஒரு 1/4 ஸ்பூனு சாம்பார் பொடி, சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூனு இட்லி பொடிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கேஸை நல்லாவே ஆஃப் பண்ணிடலாம். இந்த இட்லி எல்லாம் போட்டு நல்லா பெரட்டினா ரெடி ஆயிடுச்சு. ஓ, அவ்வளோதான். ஓ வா, இந்த இட்லியெல்லாம் போட்டு நல்லா அப்படி பெரட்டிக்கணுங்க 4 பக்கமும். இந்த இது என்ன படுற மாதிரி இட்லி ரெடிங்க. ரொம்ப சூப்பராக வாசனையாக நல்லா இருக்குங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸும் இதில் வதக்கி போட்டுக்கலாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் நல்லா சீவி, உருளைக்கிழங்கு இல்லாட்டியும் வந்து இந்த கேரட் சர்வதில் சீவி வேக வச்சு இதோட சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் இட்லி, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்க வச்சு அடுத்த நிமிஷம் 5வது நிமிஷம் காலி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ரீகேப் இப்போ பார்த்துடலாம். அந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அப்படின்னா, இட்லி வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மினி இட்லியோ பெரிய இட்லி எது வேணாலும் செய்யலாம். அதில் நான் மினி இட்லி குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்னால மினி இட்லி செஞ்சுருக்கேன். இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, தயிருங்க, ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தயிர், ஒரு 2-3 ஸ்பூன் ரவை, அவல் 1 கப்பு, இது எல்லாத்தையும் 3 மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்சுட்டு கையில் வந்து உருட்டி தட்டி சின்ன இதில் வந்து இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, மினி இட்லி தட்டு, அதில் வச்சு ஆவியில் வச்சு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்த வேணா போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் பொடி, இட்லி பொடி போடுறோம், மிளகா வத்த போடல. நான் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்தது வந்து கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து இந்த ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இட்லி பொடி, ரெண்டையும் போட்டு நல்லா பரட்டிக்கிட்டு, உப்பு கொஞ்சோண்டு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இந்த இட்லி மினி இட்லி போட்டு அதில் பரட்டி எடுத்தால் அற்புதம், அட்டகாசங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை.